நாம் தொடர்ந்து கண்ணீரை துடைக்கும் தேவன் என்ற தொடர் செய்தியை மீண்டுமாக நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிறவர். எல்லா முகங்களிலும் இருந்து எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்தில் இயேசு வந்தார் என்றதை பார்க்கிறோம். நம் கடந்த நாட்களில் யாக்கோபை பற்றி நாம் கவனித்தோம். இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து போனான் என்ற செய்தியை கேட்டு அவன் வெகுநாள் துக்கத்தோடு இருக்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். பாருங்கள், யோசேப்பு மரிக்கவே இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறான். யோசேப்போடு கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தன் சகோதரர்களுக்கு ஆடு மேய்க்கிற இடத்துல அவன் தன் ஆகாரம் கொண்டு போய் கொடுக்குறான். இப்போ பார்த்த உடனே அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, வேணாம், கொலையெல்லாம் செய்வானாம், அவனை குழியில் போட்டுருவோம் அப்படின்னு. குழியில் போட்டாங்க. பிறகு குழியிலிருந்து அவனை தூக்கி எகிப்தில் வந்த மனிதர்களிடத்தில் விற்றுட்டாங்க, காசுக்காக விற்றுட்டாங்க. அவன் எகிப்திற்கு கடந்து சென்று விட்டான். எகிப்தில் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எகிப்தினுடைய அந்த ராஜானுடைய அந்த போத்திப்பார் என்கிற அவனுடைய வீட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நல்லா இருக்கிறான். பட் ஆனால் இங்கே யாக்கோபு அழுது கொண்டிருக்கிறான். மரிக்காத ஒரு மனிதனுக்காக, நடக்காத ஒரு காரியத்துக்காக வெகு நாளாய் அழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் யாராக இருப்பான்னா யாக்கோபு தான். இன்றைக்கி நீங்கள் கூட நடக்காத ஒரு சில காரியங்கள் நடந்தது போல கற்பனை பண்ணி அழுது கொண்டிருக்கலாம். நடக்காத ஒரு காரியம் நடந்து விடுமோ என்ற ஒரு பயத்தோடு அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான், நடக்கிறதை நடக்காது என்றும் நடந்ததை நடக்கவே இல்லை என்றும் சொல்லுகிற உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் பாருங்கள், அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து காண்பித்து ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து யோசேப்பனுடைய வஸ்திரத்தை கழட்டி அதில் துவைச்சி அதை கொண்டு வந்து, இதை பாருங்கள், ஒரு மிருகம் பீறி போட்டுச்சு. யோசேப்பு மரித்து போனான் என்று யாக்கோபிடத்தில் சொல்லும்போது யாக்கோபனுடைய தேவன் இருக்கிறார் என்பதை யாக்கோபுக்கு நினைவு வந்திருக்க வேண்டும். தாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவரிடத்துல போய் நான் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு சொப்பனம் காண்பிச்சார், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, திரும்ப ஏசா வீட்டுக்கு என்னை போய் சொன்னார், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் போய் கேட்பேன், இது நடந்தது உண்மையா இல்லையான்னு அவரிடத்துல கேட்பேன் என்று சொல்லி போய் பலி செலுத்தி யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும்னா கர்த்தரிடத்தில் விசாரித்திருக்கணும். ஆனால் கர்த்தரிடத்தில் விசாரிக்காமலேயே இந்த யாக்கோபு தன் பிள்ளைய சொன்ன வார்த்தைகளை நம்பி ஆள ஆரம்பித்து விட்டான். ஆனால் பாருங்க, விசுவாசமுள்ள ஒரு யாக்கோபு, வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்ட யாக்கோபு, தேவனுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபு, ஆனால் தேவனிடத்தில் போய் ஜெபித்திருக்க வேண்டும், விசாரித்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு கண்ணீரை வர வைக்கிற ஒரு வார்த்தை உங்கள் காதுக்கு வருமானால், நீங்கள் உங்கள் துக்கப்பட்டு அழக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வருமானால், நீங்கள் தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் வயிற்றில் இரட்டை பிள்ளை. ஆனால் இது இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி ஒரு பயம் அவளுக்குள்ளே வந்தது.
இது ரெண்டு பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்கிறதே, இதனால் எனக்கு ஆபத்து வந்துடுமோ, இதனால் என் பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துடுமோ. ஸோ அவங்க அந்த ரெட்டை பிள்ளை என்ற அந்த கேள்விப்பட்ட போது இப்படியானால் எனக்கு எப்படி என்று சொல்லி விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனார்கள். அதனால தான் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கும் போது கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, உன் வயிற்றில் ரெண்டு பிள்ளை தான் இருக்குது, ஆனால் ரெண்டு ஜாதியாக அது வளரும், ஒன்று யாக்கோபு இன்னொன்று ஏசா என்று நீ பேரிடணும். அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பேர் வைக்கணும். அவன் ஏசா இப்படி தான் இருப்பான், யாக்கோபு இப்படி தான் இருப்பான், அந்த பிள்ளைகளை நீ இப்படி வளர்க்கணும், அவங்களுடைய சுபாவம் இப்படி இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த யாக்கோபு தேவ தரிசனம் பண்ணப்பட்டவன், தன் மாமா வீட்டுக்கு ஓடும்போது ஏசாவை ஏமாற்றிட்டு கர்த்தரால் தரிசனம் பெற்றவன். ஒரு கல்லை எடுத்து இது வானத்தின் வாசல், இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அவன் வனாந்தரத்தில் ஒரு கல்லை நட்டி அங்கே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டவன். பட் ஆனால் இந்த செய்தியை கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். இன்றைக்கி பாருங்களேன், கர்த்தரிடத்தில் விசாரிக்காமையே நீங்கள் நிறைய முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் உள்ளம் துக்கம் அடையும். எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் பதில் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியமும் நடக்காது. தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர். யோசேப்பு தரிசனம் பெற்ற ஒரு பையன். அந்த சின்ன வயசுலேயே இந்த யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வந்துடுச்சு இல்லையா? என்ன தரிசனம்? அந்த தரிசனத்தை தன் சகோதரர்கிட்டவும் சொல்கிறாரு, தன் தகப்பன்கிட்டவும் சொல்கிறாரு. அப்போ அந்த தரிசனத்தை கண்டு 12 அரிக்கட்டுகள் இருந்துச்சு, அது எல்லாம் 11 அரிக்கட்டு சாஞ்சிருந்தது, ஒன்று நிமிர்ந்திருந்தது என்று சொல்லுகிறார். இப்படி தரிசனம் கண்டு சொல்லும் பொழுது இந்த யாக்கோபு கொஞ்சம் சிந்தித்து இருக்க வேண்டும். என்ன சிந்திக்கணும்னா, ஏதோ ஒரு தரிசனத்தை கர்த்தர் இவனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனம் தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்காக இருக்கும். நமக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் தான் இவனுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்திருக்கணும். ஆனால் அவன் விசுவாசிக்க தவறிவிட்டான். யாக்கோபு தன் மகன் சொன்ன, யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை சிந்திக்கவும் விசுவாசிக்கவும் கவனிக்கவும் தவறிவிட்டான். அப்படி கவனிச்சிருந்தா யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறா. அவன் தரிசனத்தின்படி தான் அவனை வழிநடத்தியிருப்பார். அவன் உயிரோடு இருப்பான். கர்த்தர் அவனை கொல்லுவதற்கு மிருகத்திடத்தில் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார். நான் ஏன் அழணும், நான் தேவனிடத்தில் விசாரிப்பேன் என்று தன் பிள்ளைகளிடத்தில் அவன் சொல்லியிருப்பான். பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் போய் விசாரித்திருப்பான். அழ தேவையில்லை. கர்த்தருக்கு உண்மையாய் பலி செலுத்துகிற பிள்ளைங்க, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்கள் எப்படிப்பட்ட துர்ச்செய்தி கேட்டாலும் நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து விசாரித்தால் அதற்கு உண்மையான பதிலை கர்த்தர் தருவார். உண்மையான பதிலை கர்த்தர் தருவார். இந்த யாக்கோபு பாருங்க, தன்னுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லியும் அது அவன் என்ன பண்ணல, ஆறுதலுக்கு இடம் கொடுக்கல. அவ்வளோ துக்கத்தோடு கூட எப்படி இந்த யாக்கோபினுடைய விசுவாச கண்கள் மறைக்கப்பட்டது, எப்படி யோசேப்பு மரித்து போனான் என்று இவனே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து விட்டான் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால், விசுவாசத்தோடு பலி செலுத்தின ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தா, இது அளவில்லாமல் யோசேப்பின் மேலே அவன் வைத்திருந்த அன்பு என்று கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது அன்பை தான் இருக்க முடியும். அப்படியானால் தன் ஆராதிக்கிற தேவனை விட தன் பிள்ளை மேலே அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறான் இந்த யாக்கோபு. இந்த யோசேப்பு உண்மையாகவே மரித்து போயிருப்பான் என்று துக்கத்தோடு அழுவதற்கு காரணம், யோசேப்புக்கு நல்ல விளைந்த உயர்ந்த அங்கியை வாங்கி கொடுத்து வளர்த்தவன், நல்ல உணவு கொடுத்து வளர்த்தவன், எல்லா பிள்ளைகளை விட அதிகமாக யோசேப்பை நேசித்தவன். அதனால தான் யோசேப்பு மரித்து போனான்னு சொல்லும் போது அதிகமான துக்கத்தோடு இவன் அழுகிறான் என்பது தெரியுது. ஆனால் இங்கே ஒன்று புரியுது, கர்த்தரை விட, கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார், அந்த வாக்கு தத்தத்தை விட, தேவனுடைய வார்த்தையை விட தன் பிள்ளையை அதிகமாக இவன் நேசித்திருக்கிறான் என்பது புரிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை விட, கர்த்தருடைய வார்த்தையை விட இந்த உலகத்தில் நீங்கள் எதுவை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அவங்கள் மூலமாக சில காரியம் நடக்கலைன்னா கூட நடந்தது போல ஒரு செய்தி வரும்போது நீங்கள் துக்கப்படுவீங்க. உண்மையில்லாத ஒரு காரியத்திற்கு அழுது கொண்டிருக்கிற யோசேப்பு உண்மையாக உயிரோடு இருக்கிறான். அந்த யாக்கோபு அழுது கொண்டிருக்கிறான். பாருங்க, இதை நினைக்கும் பொழுது
என்ன உங்களுக்கு தோன்றுகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எதற்கெல்லாம் அழுகிறீர்கள்? நீங்கள் அழுகிற காரியமெல்லாம் உண்மையா என்பதை பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் தான் அவர். ஆகாரை அழும்போது கூட கர்த்தர் இறங்கி கண்ணீரை துடைத்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு மகன் மரித்து போனான். அந்த தாய்க்கு ஒரே மகன், அவன் ஒரே மகன் மரித்து போயிட்டான். பாடையில் வைத்து கொண்டு போகிறாங்க. ஊர் ஜனங்கள் எல்லாம் பின்னாடி கடந்து போகிறாங்க. அந்த தாய் உள்ளம் ரொம்ப வேதனை அடைந்தது. ஆண்டவராகிய இயேசு பார்த்தார். அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகி, ஸ்திரீயே மகளை அழாத என்று சொல்லி கிட்ட போய் பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார், கண்ணீரை துடைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன்தான். உண்மையாகவே உனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் அழிவீர்களானால் உண்மையாய் அந்த பிரச்சனையாக இருந்தால் தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நீங்கள் உடனே ஆறுதல் அடைய முடியும். ஆனால் உண்மை இல்லாத ஒரு காரியத்திற்கு பல நாளாய் நீங்கள் அழுதாலும் அந்த உண்மை தெரிகிற வரையும் உங்கள் கண்ணீருக்கு முடிவு வராது. பாருங்க, இந்த யாக்கோபுக்கு ஒரு நாள் தான் முடிவு வந்தது. என்றைக்கு முடிவு வந்தது? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை அவன் கேட்டபோது அவன் ஆவி துளித்தது, அவன் அழை நின்றது, அவன் கண்ணீர் நின்றது, அவன் துக்கம் மாறியது. காரணம் என்ன என்று சொன்னால், எந்த மகன் மரித்து போனான் என்று அழுது கொண்டிருந்தானோ அந்த மகனை தன் கண்களால் பார்க்கிற போது உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டபோது அவன் ஆறுதல் அடைகிறான், அவன் சந்தோஷம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்றதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய கண்ணீர், துக்கம், வேதனை, இதற்கு ஒரே பதில் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்குது. போய் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிங்க. கர்த்தர் தெளிவாய் சொல்லுவார், மகளே மகனே, இந்த காரியம் நடக்கவே இல்லை, நீ அழாதே. மகனே, இந்த காரியம் நடக்கவே இல்லை, நீ கண்ணீர் விடாத, நீ ஆறுதல் அடை. இந்த காரியம் இப்படி இருக்கிறது என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆபிரகாமின் காலத்தில், ஈசாக்கின் காலத்தில், யாக்கோபின் காலத்தில் தேவன் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களிடத்தில் இடைப்பட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் அவர் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அளவில்லாத கிருபையினால் பாவங்களை மன்னித்த இந்த காலத்தில் எந்த மனிதன் போய் இயேசுவினிடத்தில் முழங்கால் படியிட்டு கேட்டாலோ அந்த மனிதனுடைய உண்மை துவத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு எதற்காக நீங்கள் அழுகிறீர்களோ ஆண்டவராகிய இயேசு அறிவார். அவர் சமூகத்துக்கு போங்க, அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிங்க, விசாரிங்க. ஆண்டவரே, இந்த காரியம் என் உள்ளத்தை வேதனைப்படுத்துதுப்பா, இந்த காரியம் என்னை துக்கப்படுத்துதுப்பா, இந்த காரியம், இந்த செய்தி கேட்ட உடனே அவங்க இப்படி பேசினாங்கன்னு கேட்ட உடனே என் மனசு வேதனை அடையுது, கண்ணீரை வலிக்கிறேன், என் இருதயமே காயமாக இருக்குது, இதற்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போங்க. கர்த்தர் உடனே உங்களிடத்தில் பேச ஆரம்பிப்பார். இந்த யாக்கோபு மாத்திரம் இந்த செய்தியை கேட்ட உடனே, யோசேப்பு பீருண்டு செத்து போனான் என்ற செய்தியை கேட்ட உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, என்னுடைய மகனை நீ எடுத்துக்கொண்டியா அப்படின்னு கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை, சொப்பனத்தை நீ விசுவாசிக்காம போயிட்ட யாக்கோபு, அவன் இப்பொழுது அவன் எதிர்கால திட்டத்தில் அவனை நான் நிறுத்தியிருக்கிறேன், அவன் எங்கே போக வேண்டுமோ அங்கே அவன் இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு பேசி அன்றைக்கே அவன் துக்கத்தை ஆற்றியிருப்பார். காரணம், அவன் கடந்து போகவே இல்லை. எப்போ தெரியுமா பலி செலுத்த போனான்? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை தன் குமாரர்கள் சொன்னபோது எகிப்துக்கு போவதற்கு முன்னாடி தான் முன் செய்து வந்த பலிபீடத்தின் இடத்துல போய் கர்த்தரை தொழுது கொண்டு அதுக்கு பிறகு எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடாத இடங்களில் தான் நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்ம நடப்போம். நம்ம எவ்வளோதான் கண்ணீர் துக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் அவர் ஆறுதலை தருகிற தேவன். அன்னாள் கண்ணீர் வடித்தது தேவ சமூகத்தில் தான். அதனால தான் அன்னாளின் துக்கம் சந்தோஷமாய் மாறி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், உங்கள் உள்ளத்தில் எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போங்க. கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல், அவரே உங்களுக்கு சமாதானம், அவரே உங்களுக்கு சுகம்,
அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தொடர்ந்து நம்ம இந்த தொடர் செய்தியை நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்குள் நாம் பலனடைவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.